டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் என்ன நடந்தது, உண்மை நிலவரம் என்ன? அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படத்தோட அந்த கேஸ் ஹியரிங் ஜனவரி 20 வரதா சொன்னாங்க. ஜனவரி 20 காலை 11:30 மணிக்கு கேஸ் ஆனது வந்தது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் விவாதம் நடந்தது. அந்த விவாதத்துல என்ன சொன்னுச்சு, கோர்ட் என்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, அதை பத்தின தகவல்களும், அது மட்டும் இல்லாம இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் கூட வந்திருக்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே தளபதி அவர்கள் கிளம்பி போனாரு. கிளம்பி போன அந்த நொடிகள் இருந்து விசாரணை நடந்து அவர் வெளியே வர அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் அங்க என்ன நடந்தது, என்ன பரபரப்பான செய்திகள்லாம் நம்ம செய்திகள்ல பார்த்தோம். அது மட்டும் இல்லாம சிபிஐ அதிகாரிகள் நம் தலைவர் விஜய் அவர்களிடம் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டாங்கன்றதெல்லாம் நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். அதாவது தளபதி அவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி கிளம்பி போனாரு. கரெக்டா அவங்க சொன்ன டைமுக்கு அவர் சிபிஐ அலுவலகத்துக்கு போய் என்ட்ரி ஆயிட்டாரு. என்ட்ரி ஆகி போய் உக்காந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, அவர் சூடா ஒரு கப் காப்பி கேட்டிருக்காரு. யாரு? நம் தலைவர் சூடா ஒரு கப் காப்பி கேட்டிருக்காரு. அரை சக்கரை போட்டு கேட்டிருக்காரு. இவங்க கொஞ்சம் சக்கரை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காஃபியா கொடுத்திருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. இந்த செய்தியை வன்மத்திற்காகவே கக்கிறதுக்காக, அதாவது வன்மத்தை மட்டுமே கக்கணுன்றதுக்காக ஒரு டிவி சேனல் இருக்கு. அந்த டிவி சேனல் தொடர்ந்து சிபிஐ அலுவலகத்தில் விஜய் இப்பொழுது காபி கேட்டார், ஆனால் அவருக்கு டீ கொடுக்கப்பட்டது, அதில் சர்க்கரை அதிகமாக இருந்தது, அது மிகப்பெரிய பிரச்சனையாக போகிறது, தொடர்ந்து காத்திருப்போம் சொல்லி வன்மக்கக்கல் செய்திகளுக்காக நிருபருடன் நாங்கள் சொல்லி அந்த டெல்லி அலுவலகத்தை சுத்தி விஜய் காஃபி கேட்டாரு, விஜய் டிஃபன் சாப்பிட்டாரு, விஜய் வெளியே வரல, இவங்க எல்லாமே பாத்ரூம்லயே உட்காந்துருக்காங்க. ஸ்பை கேமரா வச்சுக்கிட்டு மைக்கை வச்சுக்கிட்டு சிபிஐ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விசாரணை நடக்கக்கூடிய அந்த அறைக்கு பக்கத்தில் ஒரு கழிவறையில் உட்காந்து இவங்க ஒட்டு கேட்ட மாதிரியே வெளியே விஜய் கைது செய்ய போகிறார். சார்ஜ் ஷீட்ல தளபதி விஜய் அவரோட பெயர் சேர்க்க போறாங்க, கதை முடிந்தது சொல்லி தொடர்ந்து ஃபேக்கான பொய்யான செய்திகளை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. இதுல அந்த சுவாரஸ்யமான ஹைலைட்டான விஷயமே சர்க்கரை கம்மியான டீ கொடுக்கப்பட்டதுன்றதுதான். இப்போ உங்களுக்கு நான் சொல்லும் போதே ஒரு மாதிரி காண்டாவது இல்லை? ஏன்னா எப்படா அங்க டீ கேட்டதெல்லாம் உங்களுக்கு எப்படா தெரியும்? அதுல சக்கரை அளவு கம்மியா அந்த அளவுக்கு நீ எப்படா சொல்ற, நீ என்ன புடிச்சு பாத்தியான்ற கேள்வி மனிதனாக இருக்கக்கூடிய ஆறறிவு படுத்த நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது உண்மைக்கு புறம்பானதுன்னு. ஆனா இவன் அடிக்கிறான் பாருங்க ஒரு அடி உக்காந்து மீடியால, வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு கைது சார்ஜ் ஷீட்ல பேரு, அதாவது வியூகோ வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் கைது செய்ய போறாங்க, கதை முடிந்ததுன்னு சொல்லி தொடர்ந்து ஃபேக்கான நரேட்டிவ். இந்த நரேட்டிவ் எல்லாத்தையுமே சிபிஐ விசாரணை முடிந்து தளபதி அவர்கள் கிளம்பிய பிறகு அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் நிருபர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முன்னாடியே எந்த சேட்டலைட் மீடியா டிவி சேனல் பொய்ய பரப்புனாங்களோ அவங்க முன்னாடியே போட்டு அடிச்சு பொளந்து, ஒரு பக்கம் அவர் கத்திக்கிட்டே இருக்காரு, நீங்க எப்படி சொல்லலாம், நாங்க போய் சொல்லலன்னு. இவர் கண்டுக்கவே மாட்டாரு. வேற கேள்வி இருக்கான்னு அண்ணன் லெப்ட்ல டீல் பண்ணி போனதெல்லாம் சிறப்பான தரமான சம்பவம். ஒண்ணுமே கிடையாது காய்ஸ். நாம திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு விக்டிமாக தளபதியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்கள், அவரோட விஷன் என்னன்றதை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. தளபதி அவர்கள் அவரோட தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காரு. விசாரணை எல்லாமே முடிந்தது. திரும்ப சம்மன்லாம் எதுவும் கொடுக்கல. மீண்டும் வரணுன்ற எந்த ஒரு உத்தரவாதம், எந்த ஒரு விஷயமும் அவருக்கு தளபதி அவர்களுக்கு தெரிவிக்கல. அதனால இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு சம்மனும் வரவில்லை. விசாரணையானது முடிந்து விட்டது. அதற்கு பிறகு என்ன மாதிரியான வெடிகுண்டுகள் அணுகுண்டுகள்லாம் வெடிக்க போகுதுன்றத நாம தொடர்ந்து காத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் ஒரே டைம்ல ஒரு டைம் ஷெட்யூல் ஒன்று போட்டுறாங்க. 10 மணிக்கு எல்லா சேட்டலைட் மீடியாவும் இந்த நரேட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லி, இந்த ஃபேக் பினாமி மீடியாஸ், யூடியூப் மீடியாஸ் அண்ட் சேட்டலைட் மீடியாஸ் எல்லாமே சேர்ந்து ஒரே நரேட்டிவை ஸ்ப்ரெட் பண்றது. அதற்கு பிறகு 11 மணிக்கு வேற ஒரு நரேட்டிவ். நான் சொன்னேன் இல்லீங்களா, இந்த சார்ஜ் ஷீட்ல பேர் போடுறாங்கன்றது 10 மணிக்கு போட்ட ஷெட்யூல். 11 மணிக்கு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டதுன்ற ஒரு ஷெட்யூல். 12 மணிக்கு விஜய் கைது செய்யப்பட போகிறார் என்ற ஒரு ஷெட்யூல். பீகாரிலிருந்து அதிகாரிகள் வரப்பட்டாங்கன்றது 1 மணிக்கு போட்ட ஷெட்யூல்னு சொல்லி, பொங்கல் லீவ் முடிஞ்சு வந்த உடனே அந்த குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து ஃபுல் டைம் வேலையை பார்த்திருக்காங்க. அது கடைசியில யாருக்கும் எடுபடாம போயிடுச்சு. அண்ணன் சிடிஆர் அவர்கள் ஒரே ஒரு பிரஸ் மீட் வச்சு முடிச்சு விட்டாரு. இவங்க பல கோடிகள் கொடுத்து செலவு பண்ணி ப்ரமோட் பண்ண ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலியமாக அண்ணன் சிடிஆர் அவர்கள் அதை உடச்சி விட்டார். இந்த நரேட்டிவ்லாம் தயவு செய்து, இந்த போலிகளை ஃபேக் நியூஸா நீங்க தயவு செய்து கன்சிடர் பண்ணாதீங்க. உண்மை நம்ம பக்கம் இருக்கு, நியாயம் நம்ம பக்கம் இருக்கு, நீதி நிச்சயமா வெல்லும். ரெண்டாவது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயினான பிக்சர்ஸ். இன்றைய தினம் ஜனவரி 20 உயர் நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கு, ஜனநாயகன் படத்தோட வழக்கு. ஆஹா, வாழ்நாள்ல இப்படி ஒரு வழக்கை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்கன்னு சொன்ன அந்த வழக்கு
ஒரு 12-12:30 மணிக்கு வந்து நம்மளோட கேஸ் வந்து வருது. எங்க மணி 5 மணி வரைக்கும் போதுங்க. பசங்க மீம்ஸா போட்டு தள்ளுறாங்க. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் படத்துக்கு 5 மணி நேரம் விவாதம் பண்றது நம்ம இப்பதான் பாக்குறோம்னு ஆரம்பத்துல அது ப்ரொசீஜர் நம்ம தப்பு சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். அவங்க ஒரு பக்கம் அந்த சென்சார் அதிகாரிகள் ஒரு பக்கம் வந்து அவங்க தரப்பு நியாயத்தை சொல்றாங்க, நம்ம தரப்பு வழக்கறிஞர் வந்து அவர் தரப்பு நியாயத்தை சொல்றாரு. எல்லாமே பழைய விஷயம், கேட்டது தெரிஞ்சது. நாங்க 19ஆம் தேதி அனுப்பணும், 22ஆம் தேதி திருத்தம் பண்ண சொன்னாங்க, நாங்க திருத்தம் பண்ணி கொடுத்துட்டோம். எங்களுக்கு யூஏ சர்டிபிகேட் தரேன்னு சொன்னாங்க. 5 பேர் படத்தை பார்த்துட்டாங்க, யாருமே ஆட்சேபனை தெரிவிக்கல. ஓகே நாங்க சர்டிபிகேட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். எல்லாம் ஓகேன்னு போயிட்டு இருக்கும்போது 5ஆம் தேதி வந்து படத்துல எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்பணும்னு 5ஆம் தேதி சொல்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லி எங்க தரப்பு நியாயம். அதற்கு பிறகு அவங்க அதுக்கு எதிர்த்தரப்பு வந்து இல்ல இது எங்களுக்கு அதிகாரம் இருக்கு, இது நாங்க அதாவது ரிசர்வ் கமிட்டிக்கு அனுப்புறதுக்கான எல்லா அதிகாரமும் எங்களுக்கு இருக்கு, இதுல சில பிரச்சனைகள் இருக்குன்னு அவங்க தரப்பு நியாயத்தையும் கிளீனா ஓப்பனா சொல்ல போனா பச்சையான ஒரு அரசியல். இது ஓப்பனாவே தெரியுது. ஆமா முடக்குறோம், இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க, யாருக்கு ஆபரேட் பண்றாங்கன்றது நமக்கும் தெரியும். இதை பார்த்துக்கிட்டு இருக்க பொதுமக்கள் எல்லாருக்குமே தினம் செய்திகளை படிக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் தெரியும் இதற்கு பின்னாடி யார் இருக்கான்றது நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது இது வாத பிரதிவாதம்லாம் 2 பக்க நியாயத்தையும் வந்து நீதிபதி அவர்கள், அதாவது 2 பேருமே கேட்டாங்க. 2 நீதிபதிகளும் கேட்டுட்டு அவர்களுடைய தீர்ப்பை வந்து இன்னைக்கு சொல்லிடுவாங்க நாங்க நினைச்சோம். ஆனால் அதுதான் இல்லை. அந்த தீர்ப்பானது தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. இப்ப எப்போ வந்து அந்த தீர்ப்பானது வரும், அந்த தீர்ப்புல அவங்க என்ன சொல்ல போறாங்க. இப்ப தீர்ப்புல வந்து நமக்கு சாதகமா வருதுன்னு வச்சுங்களேன். நாங்க வந்து எல்லா வாதத்தையும் கேட்டோம், ப்ரொடியூசர் தரப்பு சொன்ன வாதம் வந்து நியாயமாக இருக்கு, அதனால அவங்களுக்கு வந்து யூஏ சர்டிபிகேட் +16 கொடுத்து உடனே படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலையை பாருங்கன்னு சொன்னா ஜனவரி 26க்கு படம் வர வாய்ப்பு இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. 1. 2வது, இல்ல சென்சார் அதிகாரிகள் சொல்றதுதான் சரி, நீங்க படத்தை வந்து ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கால வரையறை சொல்லணும். நீதிமன்றம் என்ன சொல்லணும், நீங்க நீண்ட நாட்கள் எடுத்துக்காம இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள நீங்க படத்தை பார்த்து முடிச்சு அதுக்கான ஒரு சர்டிபிகேட் நீங்க கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி ஒரு காலக்கெடுவை வந்து நீதிமன்றம் கொடுத்ததுன்னா இப்படியும் தீர்ப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னோட அசம்ஷன் இது. அப்படி ஒரு கால வரையறை கொடுத்து இதுக்குள்ள நீங்க இந்த ரிவைஸ் கமிட்டிக்கு நீங்க படத்தை அனுப்பி அவங்க படத்தை பார்த்து முடிக்கணும்னு ஒரு கால வரையறை கொடுத்து படத்தை முடிச்சாங்கன்னா பிப்ரவரிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த தேதி குறிப்பிடாம எப்படி இந்த தீர்ப்பை தள்ளி வச்சாங்களோ அந்த மாதிரி வந்து ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்புன்னு சொல்லி ஜட்மெண்ட்டை முடிச்சிட்டாங்கன்னா இவங்க அந்த படத்தை பார்த்து அவங்க ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்பி அதுல சில குறைகள் சொல்லி அதுல வந்து எடிட் பண்ணி திரும்ப அவங்களுக்கு அனுப்பி அவங்க பார்த்து அதை கட் கொடுத்து யூஏ கொடுத்து சொல்லும் போதே மூச்சு வாங்குதுல்ல. நிச்சயமா அதெல்லாம் நடக்கும். நான் சொன்ன அந்த 3 விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு ஃபேவரா வரலாம், இல்ல காலக்கெடு கொடுத்து அதுக்குள்ள படத்தை முடிச்சு சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லலாம், இல்ல காலக்கெடு கொடுக்காம நீங்க படத்தை ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்புங்கன்னு சொல்லலாம். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பட் எது நடந்தாலும் நாங்க அதை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்க டைவர்ட் ஆயிடுவோம், இதை பார்த்து நாங்க தோண்டு போயிடுவோம் மட்டும் நினைக்காதீங்க. எங்க டார்கெட்டு திமுக தீய சக்தி இந்த 2026 வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான் எங்களுடைய தலையாய கடமை. என்னடா படம் வரலையே, இவங்கெல்லாம் தோண்டு போயிடுவாங்க, ரசிக சண்டையை நம்ம ஏற்படுத்தி விட்டுருவோம், பராசக்தின்னு வந்தது ஏற்படுத்தி விட்டோம், ட்ரிபிள் படம் வந்தது, கண்டிஷன் டைலாக் ஜீவா பேசிட்டாருன்னு சொல்லி நம்ம பிரச்சனை ஏற்படுத்தி விடுவோம், ரசிக சண்டை ஏற்படுத்தி விடுவோம் சொல்லி டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸை மட்டுமே செஞ்சு கொண்டு இருக்க இந்த திமுகவுக்கு தக்க பதிலடி நம்ம 26 மக்கள் கொடுக்கத்தான் போறாங்க. ஏன்னா வெறுத்து போயிருக்காங்க, வெறுத்து போயிருக்காங்க மக்கள். இப்ப பாருங்க, சத்துணவு ஊழியர்கள் வேளச்சேரியில மாலை நேரத்துல மக்கள் பப்ளிக்கோட நடமாட்டம் இருக்கிற டைம்லயே கஞ்சா போதையில ஒரு இளைஞனை டெலிவரி செய்யற இளைஞனை வந்து வெற்ற காட்சிகள் காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இன்னைக்கு சத்துணவு ஊழியர்கள் வந்து போராட்டத்துல இறங்கி இருக்காங்க. அத்தனை ஆயிரம் காலி பணியிடங்கள் இருந்தும் நிரப்பப்படாம எங்களுக்கு வந்து வேலை சுமை எங்க மண்டை மேல போடுறீங்க, அதுக்கான சம்பளமும் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க. போராட்டம் இல்லாத நாளே இந்த திமுக ஆட்சியில் இல்லை. பட்டியலிட முடியும். செவிலியர்கள், ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள், இப்படி எல்லாருமே வந்து போராட்ட களமா இன்னைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கு. இதெல்லாம் டேக் டைவர்ஷன் பண்றதுக்காக மட்டும்தான் நம்மள சினிமா சண்டையிலையும் ஜனநாயகங்களையும் திரும்ப இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க அதையும் ஃபேஸ் பண்ணுவோம். இப்ப இது எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, கொஞ்சம் டிப்ரெஷன் இருந்தது, என்னடா பொங்கலுக்கு வரலன்னு. பொங்கல் தாண்டதுக்கு அப்புறம் எப்போ வந்தாங்க, என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு எங்களுக்கு பொங்கல், தீபாவளி நாங்க கொண்டாட போறோம். இன்னைக்கு அந்த பசங்க வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட்டா எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, படம் வருமா வராதான முதல்வன் மீம்ல இருந்து இது இருக்கிற மொத்த டெம்ப்ளேட்டையும் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு வந்தாலும் நம்ம கொண்டாட தானே போறோம். அதனால என்னைக்கு வருதோ அன்னைக்கு நமக்கு அது கொண்டாட்டம் இருக்கு. அதனால
பாலிடிக்ஸ்ல வந்து நம்ம டைவர்ட் ஆகாம இவங்க நம்மள திசை திருப்பும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிளான் பண்றாங்க, விதைக்கிறாங்க, அதையும் கோடிகள் செலவு பண்ணி விதைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம டைவர்ட் ஆகாம நம்ம ஃபோக்கஸ் தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது, அதை மட்டுமே மெயின்ல வச்சுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான காணொளியோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.